41st minute. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லேண்டிங் கியர் தான். இந்த லேண்டிங் கியர் ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் சிம்பிளாக லேண்டிங் கியர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தமிழில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஏவியேஷன் பற்றி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காது செலஸ்டியல் விங்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த லேண்டிங் கியர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். டேக் ஆஃப் ஆகும்போது ஏர்கிராஃப்டோட மொத்த வெயிட்டையும் இந்த லேண்டிங் கியர் தாங்கிக்கிட்டு ஸ்மூத்தா வந்து டேக் ஆஃப்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா இந்த லேண்டிங் கியரை பைலட்ஸ் ரிட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒன்ஸ் டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லேண்டிங் கியரை ஏர்கிராஃப்டோட உடம்பு பகுதிக்குள்ள ரிட்ராக்ட் பண்ணிப்பாங்க. இப்படி பண்றது மூலியமா டிராகை ரெடியூஸ் பண்ணி லிஃப்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். டிராக்னா என்ன, லிஃப்ட்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோல ஏர்கிராஃப்டோட 4 மெயின் ஃபோர்ஸஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதுல டிராக்னா என்ன, லிஃப்ட்னா என்னன்னு தெளிவா பேசியிருக்கோம். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி டிராகை ரெடியூஸ் பண்றதுனால ஃபியூயல் எஃபிஷியன்சிக்கும் இந்த லேண்டிங் கியர் ஹெல்ப் பண்ணுது. இப்போ லேண்ட் ஆகும்போது இந்த லேண்டிங் கியர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளைன் எவ்வளோ ஃபோர்ஸா கிரவுண்டை டச் பண்ணி லேண்ட் பண்ணுன்னு. அப்படி ஃபோர்ஸா டச் பண்ணும்போது பயங்கரமான இம்பாக்ட் உருவாகும். அந்த இம்பாக்டை இந்த லேண்டிங் கியர் தான் அப்சர்வ் பண்ணி பிளைனை ஸ்மூத்தா லேண்ட் பண்றதுக்கும் உதவுது. இந்த லேண்டிங் கியர் சில ஏர்கிராஃப்ட்ல டில்டடா ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தான் அது லேண்ட் ஆகும். சில ஏர்கிராஃப்ட்ல நான் டில்டடா ஃபங்க்ஷன் ஆகும். இதெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல சிம்பிளா டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் பண்ணும்போது லேண்டிங் கியர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்கிராஃப்ட் ஏவியேஷன் பத்தி இன்ட்ரெஸ்டடவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காது செலஸ்டியல் விங்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.